வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 9வது பாடல். ஒரு தாயின் கருவறையில் உருவான நிலையிலிருந்து வயோதிக நிலையை அலைந்து திரிந்தது போதுமப்பா, இனி உங்களுடைய அருள் கடாட்சியத்தை மட்டும் எங்களுக்கு அருள வேண்டும் முருகப்பெருமானே என்று வேண்டுகிறார் நம் அருணகிரிநாதர். கருவடைந்து 10 திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்று கடகில் வந்துதித்து குழந்தை வடிவாகி. கருவிலே உருவாகி 10 மாதங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து அந்த கருவானது முற்றி பக்குவம் அடைந்ததும் கடைசியில் இந்த பூமிக்கு வந்து பிறந்து குழந்தை வடிவத்தில் தோன்றி கழுவி அங்கெடுத்துச் சுரந்த முளை அருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி, அந்த குழந்தையை அங்கு கழுவி எடுத்து சுரக்கும் முளைப்பாலை ஊட்டுவிப்பதற்காக தரையிலே கிடந்தும் அழுதும் உள்ளங்கையை கொட்டியும் தவழ்ந்தும் நடைபழகி வருகிறது அந்த குழந்தை. அரைவடங்கள் கட்டிச் சதங்கை இடி குதம்பை பொற்சூட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயத்தேறி. அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு அரைநான் கயிறு கட்டியும் காலில் சதங்கைகள், காதில் அணிகலன்கள், பொன்கொலுசு, தண்டை இவையெல்லாம் அணிவித்து அழகு பார்த்த அந்த குழந்தையானது முதிர்ந்து வளர்ந்து வயதேறி வருகிறது. அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணிவுழன்று சுற்றித் திரிந்து அமையுமுன் கிருபை சித்தமென்று பெறுவேனோ. அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு நம்மளுடைய இளமை பருவத்தை தான் கண்முன்னாடி காட்சிப்படுத்துகிறார். கருவில் உருவான நிலையிலிருந்து இளமை பருவத்தை வந்தடைந்து அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு பிறகு முதுமை பருவத்தில் நோய்வாய்ப்பட்டு அலைந்து திரிந்தது போதுமப்பா பகவானே, இனிமேல் உங்களுடைய அருள் கடாட்சியத்தை மட்டும் எங்களுக்கு நீங்கள் அருள வேண்டும் என்கிறார் நம் அருணகிரிநாதர். அடுத்த வரிகளில் இராமாயண கதாபாத்திரங்களையும் சம்பவங்களையும் இணைத்து நம் முருகப்பெருமானை துதிக்கிறார் அருணகிரியார். இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசரென்று ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கின கர்த்தனென்று நெடுநீளன். சூரியன் அவன் அம்சமான சுக்ரீவன், இந்திரன் அவன் அம்சமான வாலி, வெற்றி வானர அரசர்களையும் ஒப்பில்லா திருமால் வயிற்றிலேயும் பிறந்த பிரம்மன் இவர்களோடு சேர்த்து எது என்றும் ருத்ரன் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவருமிந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ. இவர்களோடு சேர்த்து கரின தலைவன் ஜாம்பவானாகவும் நெடிய நீலன் அக்னியின் கூறாகவும் ருத்ர அம்சன் அனுமன் என்றும் இந்த ஒப்பில்லாத தேவர்கள்